ஒரு அப்பா இழந்ததுக்கு பையன் அழுதான் அப்படின்னா அவர் ஒரு நல்ல அப்பா. ஒரு மனுஷன் இழந்ததுக்கு ஒரு அம்மா அழுகுறாங்கன்னா அவர் நல்ல பையன். ஆனால் ஒரு நாடே அழுகுதுன்னா அவர் நல்ல தலைவன். அந்த மாதிரியான ஒரு நல்ல தலைவனை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் பணக்கார ஃபேமிலி தான், படிப்பு பெருசாக வரலன்னா கூட நடிப்பு நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஊரை விட்டு கிளம்பி வர்றார் மனுஷன். எந்த நடிகனுமே இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபரை மென்ஷன் பண்ணுறது. இவருடைய நிறைய இன்டர்வியூக்களில் ராசி ஸ்டுடியோ மதுரையை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த ஃபோட்டோகிராஃபரையும் சேர்த்து. முதல் படமே ரஜினி அவர்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு தவறுது. தொடர்ந்து 4 படங்கள் ஃப்ளாப்பு. நிறைய ஹீரோயின்ஸ் இவர் கூட நடிக்க மாட்டேன், இவர் கருப்பா இருக்காருன்ற ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவருடைய ஏர்லியர் கேரியரில் 5 முக்கியமான படங்கள். ஃபர்ஸ்ட் படம் சட்டம் ஒரு இருட்டரை, இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹிட். இதை நம்மளுடைய தளபதி விஜய் அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணார். இவர் வில்லனா நடித்த ஒரே ஒரு படம் ஓம் சக்தி. இவர் கமலஹாசன் அவர்களோட சேர்ந்து நடித்த ஒரே ஒரு படம் மனக்கணக்கு. அம்மன் கோயில் கிழக்காலேங்கிற ஒரு படத்துக்காண்டி இவர் ஃபர்ஸ்ட் டைமா அவார்டு வாங்குறாரு. கூலிக்காரன் அப்படிங்கிற படத்துல தான் இவருக்கு முதல் முறையா புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்குது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னாலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நல்ல பேர் வந்துட்டே இருந்துச்சு. பொதுவாக நிறைய ஹீரோஸ்க்கு 100th ஃபிலிம் பெருசாக ஹிட் கொடுத்ததில்லை. ஆனால் ஒரு 100th ஃபிலிம் இவ்வளோ பெஸ்ட் ஹிட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேப்டன் அவர்கள் லைஃப்பில் தான். கேப்டன் பிரபாகரன் இந்த படத்துல இருந்தால் இவருக்கு கேப்டனுங்கிற அடைமொழியும் கிடைக்குது. அண்ட் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறதே புரட்சியாளர் பிரபாகரனுடைய பெயரை தழுவி தான் வச்சேன் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னாலே விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு அவருடைய முதல் போலீஸ் கதாபாத்திரம் கொண்ட படமான ஊமை வெளிகள்ல இருந்து நிறைய படங்கள்ல பேர் பதிச்சா கூட பேரலா வானத்தை போல, ரமணா, மரியாதை இந்த மாதிரி படங்கள்ல அவரோட பெஸ்ட் ரோல்ஸை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்து காமிச்சிட்டே வந்திருக்காரு. சினிமாவில் நடிப்பை தாண்டி ஒரு கட்டத்தில் அந்த நடிகர் சங்கம் இவருடைய கைக்கு வருது. பெரிய நஷ்டத்தில் இருந்த சங்கத்தை பெரிய லாபத்துக்கு மாற்றினது இவருடைய ஆட்சி தான். நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இவருடைய ரூலிங் தான் பொற்காலம்னே சொல்லலாம். அதுதான் இவருடைய அரசியல் பாதையினுடைய விதை. 2005 மதுரையில் தன்னுடைய கட்சி பெயரை அனௌன்ஸ் பண்ணி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்த எலெக்ஷன் 2006 வெறும் 10% ஓட்டுகளோட ஒரே ஒரு சீட் அவர் மட்டும் ஜெயிக்கிறார். 2011 எலெக்ஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் லீடராக சட்டசபையில் உட்கார்றாரு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி அந்த சீட்டில் உட்கார்ந்த ஒரே ஒரு தலைவர், அதுக்கு தகுதியான தலைவர், அதை ஜெயிச்சு காட்டினதும் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இது இல்லாமல் ஆண்டாளர் காலேஜாக இருக்கட்டும், கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், தன்னுடைய கட்சிக்கு டொனேஷனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், எப்போவுமே அவர் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த அணையா அடுப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜயகாந்த் அவர்களுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட ஒரு மனுஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ தெரில, நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கடைசியாக ஒரு சில வருஷங்கள் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப மன வருத்தம் தரக்கூடியதாகவே இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை நம்ம டிவியில் பார்க்கும்போதும் ஆனந்தப்பட்ட அதே ரசிகர்களும் தொண்டர்களும் ரீசெண்ட் டேஸில் அவரை ஒரு ஸ்டேஜ்லேயோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ பார்க்குறப்போ பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு கண்கலங்கி நின்ன விஷயங்கள் நம்மளுடைய நெஞ்சில் இன்னும் வடுவாகவே இருக்குது. மரணம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இவங்க இப்படி இறந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு வருத்தம் இவர் விஷயத்துலேயும் எனக்கு ரொம்ப நிறையாவே இருக்குது. இவருடைய மரணத்தின் போது நான் ரொம்ப பெருமைப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். சென்னை கார்பரேஷன் அன்னைக்கு செலவான எல்லா செலவுகளையும் தான் ஏற்றுக்கிறதா சொன்ன விஷயம். மதுரை கூட விஜயகாந்தனுடைய சிலை நிறுவுறதை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ஈவன் மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற வளைவை கூட கேப்டன் அவர்கள் பேரில் வைக்கணும்னு எடுத்த ஒரு முடிவாக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு தலைவரும் பொறாமப்படாத அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு செத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அவருடைய கதாபாத்திரங்கள், அவருடைய சேவைகள் இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப பர்சனலாக மிஸ் பண்ணுறது அவருடைய இன்னசென்ஸ், அவருடைய சிரிப்பு. 71 பெரிய நம்பர் இல்லை தான், இருந்தாலும் ஒரு
ஊரே ஒரு 700 வருஷம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் 70 வருஷத்துல பண்ணிட்டு சாதிச்சுட்டு போயிருக்காரு. கேப்டனுக்கு நம்மளுடைய அஞ்சலி.